அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் நாம் சனிக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரை உள்ள இறைவசனங்கள். உலகம் உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே அது என்னை வெறுத்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, எவ்வளோ வேதனையோடு சொல்றாரு, எவ்வளவோ கவலையோடும் கலக்கத்தோடும் சொல்றாருன்னு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் உலகம் என்னை வெறுக்கிறது, சமுதாயம் என்னை வெறுக்கிறது, குடும்பம் என்னை வெறுக்கிறது, என்னுடைய நண்பர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுடைய டீச்சர் சொல்லலாம். நீங்கள் படிக்கின்ற காலங்களிலே நீ ஒன்றுக்குமே உதவாதவன் சொல்லி பலர் உங்களை ஓரம் கட்டி இருக்கலாம். தகாத வார்த்தையால் உங்களை மனநோகப்படுத்தி இருக்கலாம். நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது, நீ என்ன பண்ண போற, நீ தண்டசோரன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலக்கம் கொள்ளாதீர்கள், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் சொல்லி அவர் நம்மை தேற்றுகிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்பை போல, ஒரு தந்தையினுடைய அரவணைப்பை போல ஆண்டவருடைய அன்பும் அரவணைப்பும் நம் கூட எப்பவுமே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் என்னைக்குமே கலக்கம் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, நீங்கள் துன்புறுவதற்கு முன்பாகவே இந்த உலகம் என்னை துன்புறுத்தியது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு ஒரு ஆசையோடு இந்த உலகத்திற்கு வந்தார். என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களை நான் மீட்டெடுக்க வேண்டும்னு அந்த ஆசையோடு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் ஆண்டவரை இந்த உலகம் கொன்றொழித்தது. இயேசுவை சிலுவையிலே அறைந்து முள்பொடி சூடி அவருக்கு கொலைக்களத்தை காட்டியது. இருந்தாலும் அவர் இறந்தது போல தோன்றினாலும் தந்தையாகிய கடவுள் அவரை உயிர்த்தெழ வைத்தது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, நான் சாகணும், நான் இன்னைக்கு சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் மனநிலையில் இருக்கிறாங்க. கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லையே, குடி பழக்க வழக்கம், போதை பழக்க வழக்கம், கலாச்சார சீரழிவிலிருந்து வெளியே வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா, அந்த கஞ்சாவினுடைய கலாச்சாரத்தில் இந்த இளைய சமுதாயம் மூழ்கி கெட்டொழிந்து போய் கொண்டிருக்கின்றது. பல விதத்தில், வித்தியாசமான விதத்தில் இந்த போதை கலாச்சாரம் உருவெடுத்து பள்ளி குழந்தைகளை கூட இன்னைக்கு சீரழிக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு விடை கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. என்னுடைய மகள் நான் சொல்வதை கேட்கலேன்னு சொல்லி பெற்றோர்கள் கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு கல்யாணம் ஆகின்ற வயது வந்த பொழுதும் கூட திருமணம் வரன் எனக்கு கிடைக்கலேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு டிகிரி கிடைச்சிருச்சு, ஆனால் அதற்குரிய வேலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உன்னால் சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் ஒரு பொழுதுமே நினைக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் சொல்லுகின்ற எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை பதம் பார்க்காமல் உங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் என்னைக்குமே நீங்கள் நினச்சி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. நினைக்கின்ற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இன்று உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து உங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் கொடுத்து மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் நிவர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.